30 செருப்புகள் வெளியே கடந்திருக்கு. அந்த செருப்புக்கு நடுவில் படுத்து நான் பாலா அழுது பார்த்ததே கிடையாது. அப்படி கிட்டத்தட்ட 2 கண்ணையும் தண்ணி வந்து அழுதுகிட்டே இருந்தார். குடிக்கலாமாடா அப்படின்னு கேட்டார். Howda Pay and GT Holidays presents Vanangan audio launch and பாலாவின் 25 ஆண்டு கால சினிமா பயணம். Powered by Midway Hospitals, MCR Pure Cotton Club, Darling, Archie Hotel Samba Tool, Resta Women's Wear. 30 செருப்புகள் வெளியே கடந்திருக்கு. அந்த செருப்புக்கு நடுவில் ஒருத்தர் ஒல்லியா யாரோ படுத்திருந்தாராம். அந்த செருப்புக்கு நடுவில் படுத்து சேது என்ற காவியத்தை கொடுத்த பாலா தான் அந்த செருப்புக்கு நடுவில் படித்தது. சேது ரிலீஸ் ஆன 3வது நாள் டி நகரில் கிருஷ்ணவேணி தியேட்டரில் போயிட்டு அந்த படத்தை பார்த்தேன். ஃபுல் பேக்டு. படம் முடிஞ்சு நான் உட்காந்துருக்கேன். படம் முடிஞ்சு எல்லோரும் எந்திரிச்சு நின்று பாலாவுக்கு 4-5 நிமிடங்கள் ஸ்டாண்டிங் ஓவேஷனை நான் பார்த்தேன். அந்த கலைஞனுக்கு இப்போ 1 நிமிஷம் எந்திரிச்சு எல்லாரும் ஒரு பெரிய ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நூறு வருஷத்தில் இறந்து போகிறோம் எல்லாருமே. இளையராஜா மாதிரி பாலா மாதிரி ஆளுங்க இறக்கவே மாட்டாங்க. அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பாலா அழுது பார்த்ததே கிடையாது. அப்படி கிட்டத்தட்ட 2 கண்ணையும் தண்ணி வந்து அழுதுகிட்டே இருந்தார். என்னையும் கூட்டிகிட்டு போகிறார் ரூமுக்கு. குடிக்கலாமாடா அப்படின்னு கேட்டார். இதை விட நல்ல நேரம் எது இருக்குது குடிக்கிறதுக்கு? 2 பேரும் குடித்தோம். பாதியில் சொன்னார், நான் பாலு மகேந்திரா சார்ட்டையும் அண்ணன்றிருந்தும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா தைரியம், துணிவு, எதுக்குமே வணங்காமல் இருக்கிறது, அஞ்சாமை. இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் எனக்கு, சினிமாவுக்கு, பாலா என்ற கலைஞனின் நேசியம் எல்லாருக்கும். சினிமாவை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது லைவாக நிறைய விஷயங்கள் தெரியாது. ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுவோம், கதிர் சார் இருக்கார். அந்த டேரக்டரை பற்றி விஷயங்கள் தெரியும். ஏன்னா ஒன்றுமே தெரியாது. அப்போ ஒரு ரொம்ப குழந்தை பருவம் மாதிரி தான். இப்போ சினிமா பற்றி பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ட் டேரக்டர் வெளியாலாம் நிறைய பேர் வந்து பேசுவாங்க. அந்த பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ட் டேரக்டர் பேசும்போது தான் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். ஐ ஆல்வேஸ் டெல், ஒரு 100 அனெக்டோட்ஸில் இருந்து சினிமாவை புரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது நான் கேட்ட மிக முக்கியமான ஒரு அனெக்டோட்டு, ராஜீவ் மேனன் சார் வந்து ஒரு ஸ்டூடியோ போயிருக்காரு. அந்த ஸ்டூடியோவில் ஃபைனல் மிக்சிங் நடந்திருக்கு. ஒரு 10 அசிஸ்டண்ட்டு, அங்கே இருக்க டெக்னீஷியன் எல்லாமே சேர்த்து ஒரு 30 செருப்புகள் வெளியே கடந்திருக்கு அந்த என்ஜினியர் ரூமுக்கு வெளியே. இப்போ உள்ளே வந்து பார்த்தா ஷாக்கு ராஜீவ் மேனனுக்கு. அந்த செருப்புக்கு நடுவில் ஒருத்தர் ஒல்லியா யாரோ படுத்திருந்தாராம். கடுமையான அயற்சிகள். அந்த மனுஷன் தூங்கிருந்தான். அப்போ ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டார், யார் பாரு அப்படின்னு. இல்லை சார், ஒரு படத்தினுடைய இயக்குனர் அவர். என்னப்போ ஒரு படத்தினுடைய இயக்குனர் செருப்புக்கு நடுவில் படுத்திருக்காரு. அந்த செருப்புக்கு நடுவில் படுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய காவியத்தை, சேது என்ற காவியத்தை கொடுத்த பாலா தான் அந்த செருப்புக்கு நடுவில் படித்தவர். அந்த அனெக்டோட்டை என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். அதுதான் என் லைஃப்பை வந்து ஒரு கலைஞன் தன்னுடைய படைப்புக்காக, நம்ம செருப்பால் அடிப்போன்னு சொல்லுவோம்ல, அவன் பல பேர் செருப்புக்கு நடுவில் படுத்திருக்கான். அது என்ன காரணம்னா, வேணும்னே போய் படுக்கலை. அந்த மனிதனுக்கு அவ்வளோ அயற்சி. ஒரு படம், ஒரு மகா கலைஞனுக்கு ஒரு கடவுள் தான். இந்த உலகத்தை படைத்த பிறகு அவன் மிகப்பெரிய அயற்சிக்குள்ள போவான். அந்த அயற்சி அந்த படத்தை அங்கேருந்து பாலா வரான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என் லைஃப்பில் நடந்தது. நான் ஓடாயம் ஆட்டுக்குட்டி படம் ரிலீஸ் ஆகி படம் பெருசாக போகலை. அப்போ ஒரு நாள் ஏதோ ஒரு வகையில் பாலா அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு நாள் பாலா என்னை கூப்பிட்றாரு, எங்கடா இருக்க அப்படின்னு. நான் வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. படம் பார்க்கும்போது நான் போகலை, ஏன்னா படம் பெருசாக போகலை, படம் பெருசாக போக விடலை. அப்போ படம் பார்த்துட்டு வெளியே நிற்கிறார் பாலா. நான் பாலா அழுது பார்த்ததே கிடையாது. அப்படி கிட்டத்தட்ட 2 கண்ணையும் தண்ணி வந்து அழுதுகிட்டே இருந்தார். என்னையும் கூட்டிகிட்டு போகிறார் ரூமுக்கு. குடிக்கலாமாடா அப்படின்னு கேட்டார். இதை விட நல்ல நேரம் எது இருக்குது குடிக்கிறதுக்கு? 2 பேரும் குடித்தோம். பாதியில் சொன்னார், எனக்கு படம் பண்ணுறியாடா அப்படின்னார். புரியல, இப்போ என்ன பண்ணி ப்ரொடியூசர், எனக்கு படம் பண்ணுறியா? உனக்கு படம் பண்ணுண்டாண்ணா அப்படின்னார். அப்படி தான் நான் பிசாசு பண்ணேன். இன்னொரு சக கலைஞன், நான் சக கலைஞன் அல்ல, அவனுடைய குழந்தை, அவனுடைய தம்பி. நான் கீழே விழுந்த டைமில் அவன் என் கையை பிடிச்சி மேலே கூட்டியாந்து படம் கொடுத்தான். எனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை பாலா கொடுத்தான். நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆயிருப்போம். நம்ம ஆயிருக்கும் போதுக்கெலாம் எனக்கு பாலாவுனுடைய வாழ்க்கை எப்படின்னா, சேது படம், சேது ஒன்லைன் 60 சீன் ஒன்லைன் எழுதிட்டு, இந்த பக்கம் தங்க பதைக்கும் அவனுடைய ஒன்லைன் இருக்கும். அது 2ஐயும் வச்சு தான் நடுவில் சித்திரம் பேசி எழுதினேன், நடுவில் அஞ்சாதை எழுதினேன், நடுவில் கிட்டத்தட்ட என்னுடைய எல்லா படங்களையும் எழுதியிருக்கேன். இந்த சேதுன்ற அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோட டெம்ப்ளேட் எனக்கு இல்லைன்னா நான் உங்கள் முன்னால் நின்றுக்கவே மாட்டேன். என் வாழ்க்கை முழுவதும் நான் பாலாவுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்த பிறகு இன்னொரு இன்சிடெண்ட் வந்து, சேது ரிலீஸ் ஆன 3வது நாள்
டெய்லி வந்து என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஒரு படம் வந்திருக்கு சேதுன்னு, அந்த படத்தை போய் பாரு, அந்த படத்தை போய் பாருனா எனக்கு ஏதோ அதை தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்து தட்டி கழிச்சு 3வது நாள் இரவு டி நகரில் கிருஷ்ணவேணி தியேட்டரில் போயிட்டு அந்த படத்தை பார்த்தேன். நைட் ஷோ ஃபுல் பேக்டு. படம் முடிஞ்சு நான் உட்காந்துருக்கேன். படம் முடிஞ்சு பீத்தோவனுக்கு வந்து அவருடைய 5th சிம்ஃபோனின்னு நினைக்கிறேன். அந்த 5th சிம்ஃபோனியில் வந்து அவர் அந்த சிம்ஃபோனி முடித்த பிறகு எல்லோரும் எந்திரிச்சு நின்று 11 நிமிஷம் கிளாப் பண்ணாங்களாம். அதான் ஹிஸ்ட்ரியில் அதிகமான லாங் டூரேஷன் ஸ்டாண்டிங் ஓவேஷன். தமிழ்நாட்டில் ஒரு கடைக்கோடியில் ஒரு சின்ன தியேட்டரில் பாலாவுக்கு 4-5 நிமிடங்கள் ஸ்டாண்டிங் ஓவேஷனை நான் பார்த்தேன். ஸ்டாண்டிங் ஓவேஷன் அப்படின்ற ஒரு சென்டென்ஸே எனக்கு அன்றைக்கி தான் புரிஞ்சுது. ஒரு கலைஞன் எப்படியாப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம பார்வையாளரை கொண்டு போகிறோம். வெறும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் மட்டும் இல்லை, ஏன்னா ஓவேஷன் அப்படின்றது வந்து ஜாய். அது ஜாய் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருமே அழுது கொண்டு இருந்தாங்க. சிவகுமார் அப்பா வருவார், அவர் வந்து அந்த கதாபாத்திரத்தை நிறுத்துவார், அந்த வண்டியில் ஏறவானான்னு நிறுத்துவார். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு இடம் ஆனால் அப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் இது வரைக்கும் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. என் அப்பா என்னை நிறுத்தியது போல் இருந்தது. அது எப்படி பாலா வாங்கியிருப்பார் ஒரு அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ எல்லா டைமும் பாலா என் முன்னே நடந்து கொண்டிருக்க, நான் நிழலாகவே பாலாவை நான் நடந்து போயிட்டே இருக்கோம். ஒரு 10-15 நாளுக்கு வந்து திடீர்னு இந்த விஷயத்தை பற்றி பேசினோம். வணங்கான் படம் பண்ணணும் அப்படின்போது திடீர்னு சுரேஷ் காமத் சொன்னார், ஆனால் 25th இயர் அப்படின்னு. நான் சொன்னேன், இது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. விழாவுக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி. பாலா நிறைய பேரோட சண்டை போடுவார், நிறைய பேர் திட்டுவார். தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பரிதாபம் என்னென்னா, ஒரு மனிதனை ஒரு நாள் ஏதோ ஒன்று நடந்திருக்கோம், திட்டியிருப்பாங்க, ஏதோ பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு நாளில் நம்ம ஒரு தராசு வச்சுருப்போம் பாக்கெட்டில், அதை வச்சு அளக்கிறது பாலாவை. இது எல்லாரையும் என்னைய எல்லாருமே ஒரு நாள் அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி நிறைய பேர் பாலாவை என்னைய மோசமானவன்லாம் சொல்லியிருக்காங்க, நடந்திருக்கும். அதெல்லாம் மீறி ஐயா பாலா ஒரு மிக மிக உன்னதமான கலைஞன். எனக்கு தெரியும் அந்த பாலாவுக்கு அந்த இதயம் தசைகளினால் உருவாக்கப்பட்டதில்லை, ஒரு கண்ணாடி குடுவையினால் உருவாக்கப்பட்டது. அந்த கலைஞனுக்கு இப்போ ஒரு நிமிஷம் எந்திரிச்சு எல்லாரும் ஒரு பெரிய ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நூறு வருஷத்தில் இறந்து போகிறோம் எல்லாருமே. 100 வருஷத்தில் இறந்து போகிறோம். இளையராஜா மாதிரி பாலா மாதிரி ஆளுங்க இறக்கவே மாட்டாங்க, அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கமல் சார், ஒரு ரஜினி சார், இவங்கெல்லாம் இறக்கவே மாட்டாங்க. ஒரு சிவகுமார், இவங்கெல்லாம் இறக்கவே மாட்டாங்க ஐயா. மனிதர்கள் இறந்து போவாங்க, கலைஞர்கள் இறக்க மாட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் அவங்க இருந்து கொண்டே இருப்பார்கள். நான் வரும்போது இந்த மலையை பார்த்தேன். வரும்போது ஒரு சின்ன மழை, அழகான மழை. அங்கே வந்து மாதா நின்றுக்கிருந்தான். ஒவ்வொரு கலைஞனும் ஒரு மாதா தான்யா. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறா. ஒரு கலைஞன் அவன் கூட வர்ற, அவனை ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு கலைஞனையும் அவன் பெற்றெடுக்கிறான். என்னையும் பாலா பெற்றெடுத்தான். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஆன் திஸ் ஸ்டேஜ் அண்ட் டாக் அபவுட் மை ஹார்ட் அவுட். தேங்க்யூ ஸோ மச். அண்ணன் வந்து எனக்கு சீனியர். எப்படி சீனியர்னா, காலேஜ்லேயும் சீனியர், டைரக்டர்ட்டையும் சீனியர். அண்ட் அதே அமெரிக்கன் காலேஜ் தமிழ் துறை. ஆக்சுவலாக இன்றைக்கி சுதானந்த ஐயா அங்கே இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அண்ட் எங்களுடைய 2 டீச்சர்ஸ் 2 பேரும் சேம், சுதானந்த ஐயா, பாலு மகேந்திரா சார். நான் பாலு மகேந்திரா சார்ட்டையும் அண்ணன்றிருந்தும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, தைரியம், துணிவு, எதுக்குமே வணங்காமல் இருக்கிறது, அஞ்சாமை. இதுதான் சாருக்கும் அண்ணனுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையாக நான் பார்க்குறேன். அண்ட் சார்கிட்ட இருக்கக்கூடிய அதே பிடிவாதம். சாரோட படம் பார்க்கறதுக்கு சாஃப்டாக இருக்கும், ஆனால் அவர் சாஃப்ட்லாம் கிடையாது. எவ்வளோ புயல் வந்தாலும் எடுத்து நிற்கக்கூடிய ஒரு மனம் உள்ளவர், அதுதான் அண்ணனும். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அதை தாண்டி போயிட்டே இருக்கக்கூடிய அந்த மனம் எங்கள் டைரக்டரோடதும் எங்கள் அண்ணனோடதும். அந்த மனம் தான் எங்களை எல்லாம் வழி நடத்திட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். ஸோ எஸ், 25 years of பாலா சார். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் ஐ திங்க் அந்த ஒரு படம் நாச்சியார் அப்படின்றது வந்து உங்களுக்கு நிறைய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பாலா சார்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நாச்சியாரில். எனக்கு என்னுடைய ஆக்டிங்கிற ஐடியாவே மாற்றி விட்டது சார் தான். ஸோ அவர் வந்து அந்த படத்தில் எனக்கு குருவாக கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் பாலா சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு. ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். தேங்க்ஸ் பாலா சார் for being an inspiration for all of us.
அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு. இன்னும் பல படங்கள் நீங்கள் பண்ணணும் அண்ட் உங்கள் கூட நிறைய ஒர்க் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம் சார். காட் bless யூ. வாட் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நிறைய பேர் நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. நீங்கள் உங்கள் படம் அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதமாக இருக்கட்டும், இல்லை ஆஃப் கேமில் நிறைய விஷயம் நடந்திருக்கலாம், அந்த மாதிரி வாட் வாஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் பாலா அந்த சார்? பீயிங் இன் கேரக்டர் ஆர் பீயிங் இன் ஒரு வேற ஒருத்தராக ப்ரெசென்ட் பண்ணுறது ஸ்க்ரீனில், ஒருத்தர் அப்படியே வேற ஒரு பர்சனாகவே காமிக்கிறதுல வந்து அவர் ஒரு மாஸ்டர் அவர். ஸோ அதுதான் அவருடைய பெரிய லைக் இவங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷன் கொடுப்பாரு. அது ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு கோல்டு. அவர் டைரக்டராக மானிட்டரில் இருந்தார்னா நீங்கள் மானிட்டர் பக்கமே போவேணாம். என்ன ஸ்டில் சார் படத்துலேருந்து வரப்போதோ இல்லை ஃபுட்டேஜ் வரப்போதோ நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம். நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக போயிட்டீங்கன்னா நீங்கள் அதை மானிட்டர் பார்க்க வேணாம், சாரே பார்த்துப்பாங்க எல்லாமே. அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் அவர். சூப்பர், தேங்க்யூ ஜிவி. அண்ட் ஜஸ்ட் a small token of love. So this is from Oda Pay, your trusted payout partner. Special thanks to you. Thank you sir. So yes, 25 years of Bala sir. நிறைய மிகப்பெரிய படைப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு படம் 2 படம் நம்ம சொல்லவே முடியாது. உங்களோட ஃபேவரட் படம் எது பாலா சார்ல? முதலையாக நான் அவரோட படம் நான் திரையரங்கில் பார்த்த படம் தான் நந்தா. படத்தோட பாதிப்பு இன்னும் இருக்குது. அந்த படம் முடிஞ்ச உடனே படம் முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் திரையரங்கில். நான் மட்டும் இல்லை, கூட வந்தவங்க என்னோட நண்பர்கள் எல்லாருமே அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அவ்வளோதான் நான் படம் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து அது ரொம்ப நாள் அந்த கேள்வி இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் அது அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு. அது ஏற்படுத்தின அந்த பாதிப்பு தான் ஒரு நல்ல கலையோட ஒரு முக்கியமான, எப்போவுமே நான் பார்க்குறது வந்து அது எப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது, அது எவ்வளவு நாளைக்கு அந்த பாதிப்பு ஏற்படுத்துது. எனக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு படத்தோட பாதிப்பு இருந்துச்சுனாலே அது ஒரு ரொம்ப நல்ல படம்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு 25 ஆண்டுகளாக ஒரு 20 ஆண்டுகளாக ஒரு படத்தோட பாதிப்பு இருக்குன்னு போது அது ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. சூப்பர் சார், எப்படி இருக்கீங்க? வந்தோடனே ஒரு தடுக்கி விழுந்து அப்படி நின்று, தட் இஸ் வாட் மிஷ்கின் இஸ் ஆல்வேஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சூப்பர். 25 years of பாலா சார். என் வாழ்க்கையில் வாலா வந்து எனக்கு ஒரு ஆசான். நான் முதல் படம் அவர் பார்க்கும்போது சேர்ந்து பார்க்கும்போது அதுதான் என் லைஃப்பை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திரைக்கதை ஆசிரியராக எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்த படம். ஆக்சுவலாக பாலா ஒத்துக்க மாட்டார், நான் நிறைய சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அந்த படம் இன்னும் நான் ஒரு முதல்ல 5 படம் பண்ணும்போதெல்லாம் அது ஒரு டெம்ப்ளேட்டை தான் வச்சு நான் எழுதினேன். அது ஒரு கேரக்டர் ஜேர்னிக்காக. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்தியாவின் மிகச்சிறந்த 100 படங்களில் அது ஒரு 10 படங்கள், முதல் 10 படங்கள் அது வந்துடும். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி ஃபில்ம் மேக்கர், நண்பர். இத்தனை காலம் என்னை வந்து ரொம்ப அன்போடு என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு. என்ன இதாக இருந்தாலும் என்னை கூப்பிடுவார். ரொம்ப அவர் கொண்டாடுறதுக்கு நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் லேட்டு, மன்னிச்சுங்க, நான் வந்துடுறேன். இல்லை சார், லேட்டஸ்ட்டாக வந்திருக்கீங்க சார். நீங்கள் சொன்ன பதிலுக்கே உங்களுக்கு நாங்கள் ப்ரைஸ் வச்சுருக்கோம். Oda Pay, your trusted payout partner. இதுல குண்டு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல சார். நீங்க வீட்ல போய் தனியா ஓபன் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க் யூ. வணங்கான் பாலாவின் 25 ஆண்டுகால சினிமா பயணம். Our title sponsors, Oda Pay, your trusted payout partner. GT Holidays, South India's #1 travel brand. Powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Darling Electronics, mobiles மற்றும் furniture in 2025 trending deals. ஆச்சியின் புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள் 50 கிராம் 20 ரூபாய் மட்டுமே. Presta Women's Wear, அனைத்திலும் பெஸ்டா. Presta Innowares, leggings and 90s and media partner Behind Woods. Oda Pay and GT Holidays presents வணங்கான் ஆடியோ லான்ச் அண்ட் பாலாவின் 25 ஆண்டுகால சினிமா பயணம். Powered by Medway Hospitals, MCR Pure Cotton Club, Darling, ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள், Presta Women's Wear.